Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். ஆபரேஷன் அகழி களமிறங்கிய 825 போலீஸ். IPS வருண் வந்திதா ஜோடியின் திடீர் அட்டாக். பதுங்கிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். திருச்சி எஸ்பியாக வருண்குமார் பதவியேற்ற பிறகு ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்த நிலையில் பொதுமக்கள் தயக்கமின்றி தன்னை தொடர்பு கொண்டு குற்றச் செயல்கள் குறித்து தகவல் தெரிவிக்கலாம் என தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டார். அதில் அரிசி திருடுவது, நில அபகரிப்பு, போலி பத்திரம் தயாரித்தல், ஏமாற்றுதல், ஆள்மாறாட்டம், ஹவாலா, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, கூலிப்படை மூலம் மிரட்டல், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, திரள் நிதி என்ற பெயரில் மிரட்டி பணம் பறிப்பது என எந்த குற்றமாக இருந்தாலும் மக்கள் தைரியமாக தன்னை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம் என்றும், புகார் கொடுப்பவரின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதற்கான தொடர்பு எண்ணையும் அவர் பகிர்ந்துள்ளார். திருச்சி மாவட்டம், மாநகரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார், புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டே ஆகியோர் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இரு மாவட்டம் மற்றும் மாநகர் போலீசார் இணைந்து ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படையில் மொத்தம் 825 போலீசார் சரித்திர பதிவு குற்றவாளிகள் மட்டுமின்றி நில அபகரிப்பு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் பிரபு என்கிற பப்ளு, ஜெயக்குமார் என்கிற கொட்டப்பட்டு ஜெய், மைக்கேல் சுரேஷ் என்கிற பட்டறை சுரேஷ், டேவிட் சகாயராஜ், பாது என்ற பாலமுத்து, பிரதாப் என்கிற சிங்கம் பிரதாப், ராஜகுமார், கருப்பையா, பாதுஷா என்கிற பல்பு பாட்ஷா, கரிகாலன், கோபாலகிருஷ்ணன் என்கிற தாடி கோபால், சந்திரமௌலி, குருமூர்த்தி, டிடி கிருஷ்ணன் ஆகிய 14 பேரின் விவரங்களை சேகரித்து அவர்களின் வீடுகளில் வியாழக்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை மாலை வரை 24 மணி நேரம் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் அவர்களுக்கு தொடர்பில்லாத வகையில் பிற நபர்களின் 258 சொத்து ஆவணங்களும், 68 வங்கி கணக்கு புத்தகங்களும், 75 ப்ரோ நோட்டுகளும், 82 நிரப்பப்படாத காசோலைகளும், 18 கைபேசிகளும், 84 சிம் கார்டுகளும் கைப்பற்றப்பட்டன. இந்திய ஜனநாயக கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக பதவி வகித்து வரும் மைக்கேல் சுரேஷ் என்கிற பட்டறை சுரேஷ் என்ற ரவுடியின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 66 அசல் பத்திரங்களும், புதுச்சேரி மது வகைகள் 31 பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டன. இவை சட்டவிரோதமாக நடக்கும் கட்ட பஞ்சாயத்துகள் மூலமாகவும் கந்துவட்டி தொழில் மூலமாகவும் மிரட்டி பெறப்பட்டவை என விசாரணையில் தெரிய வந்தது. மாட்டுக்கொட்டகை தோற்றத்தில் இருந்த மற்றொரு வீட்டிலும் புதிய டாக்குமெண்ட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய சுரேஷை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த சந்திரமௌலி என்பவரது வீட்டில் சோதனை செய்யும் முன்பே அவர் வீட்டிலிருந்து தப்பியோடி விட்டார். வாத்தலை காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்ட முக்கொம்பு நடுக்கரை எல்லிஸ் சோதனை சாவடி வழியாக வந்த காரை நிறுத்த முற்பட்ட போது அந்த கார் முக்கொம்பு நடுகரை எல்லிஸ் பூங்கா சுவரில் மோதியது. காரில் இருந்த ஒருவர் சிக்க மற்ற இருவரும் தப்பிவிட்டனர். விசாரணையில் காரில் இருந்தது எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த சந்திரமௌலி என்பது தெரிய வந்தது. அவரை வாத்தலை போலீசார் கைது செய்தனர். காரின் உள்ளே அரிவாள், 2 வாள்கள், இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களையும் காரையும் போலீசார் கைப்பற்றினர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொருளாளராக முன்பு பதவி வகித்தவர் எனவும், எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும், காரில் இருந்து தப்பியோடிய 2 பேரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் எனவும் தெரிய வந்தது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் கூறுகையில், ஆபரேஷன் அகழி சோதனைக்காக 3 பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு முதல் பட்டியலில் உள்ள நபர்கள் மட்டுமே சோதனை செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 2 பட்டியலில் உள்ள நபர்களிடம் விரைவில் சோதனை மேற்கொள்ளப்படும். நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்படும் என எச்சரித்துள்ளார்.
திருச்சி மாவட்டத்தில் நில உரிமையாளர்களை யாரேனும் மிரட்டினால் அவற்றை ஆடியோ வீடியோ கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் எனவும் திருச்சி மாவட்ட காவல் உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுக்க இந்த ஆபரேஷன் அகழியை செயல்படுத்திட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.